இலவச திட்டங்களால் ஏற்படும் பாதிப்புகள். அரசின் பொருளாதாரச் சுமை அதிகரிக்கும். அரசின் கடன் அதிகரிக்கும். அதனால் வளர்ச்சிப் பணிகள் பாதிக்கப்படும். சாலை, பாலம், கல்வி, மருத்துவம் போன்ற வளர்ச்சிப் பணிகள் பாதிக்கப்படும். மக்களை உழைப்பிலிருந்து வெளியேற்றி அரசின் உதவியையே எதிர்பார்க்கும் நிலை ஏற்படும். இலவச திட்டங்களுக்கு நிதி எங்கிருந்து வரும்? எல்லா விளைபொருட்களுக்கும் வரி விதிப்பார்கள். எல்லா பொருட்களின் விலையும் உயரும். கல்வி, மருத்துவ சேவையின் தரம் குறையும். போட்டியிடும் 4 கட்சிகளில் நாம் தமிழர் கட்சியைத் தவிர மற்ற அனைத்து கட்சிகளும் இலவச திட்டங்களை வாரி வாரி வழங்கியுள்ளன. நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியம் பேசுகிறது, செயல்படுகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தமிழ்நாட்டை ஆள நினைக்கும் மற்ற 3 கட்சிகளும் திராவிடம் பேசுகிறது. ஆகவே போட்டி ஒருவருக்கும் மூவருக்கும் தான். அதாவது தமிழுக்கும் திராவிடத்துக்கும் தான். எளிதானதை செய்யாதே, சரியானதை செய், அதுவே தீர்வு. அரசியல் புரிதலும் விழிப்புணர்வும் கொண்ட தமிழர் எவரும் இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் ஏற்கலப்பை தாங்கிய விவசாய சின்னத்திற்கே வாக்களிப்பர். அரசியல் விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பு முதலிடம் பெறும். ஐயா இறையன்பு. மதிப்புமிக்க ஐயாவின் இக்கருத்தினை தவிர்ப்பீர்களா, மறுப்பீர்களா? அரசியலை விட்டு நீங்கள் விலகினாலும் அரசியல் ஒருபோதும் உங்களை விட்டு விலகாது. நாம் தமிழர் கட்சியின் அரசியலை புரிந்து கொண்டேன். எனது வாக்கு ஏற்கலப்பையுடன் இருக்கும் விவசாயிக்கு தான். உலகிற்கே உணவு தருபவர், எனக்கு உயிர் தந்தவர் விவசாயி. அந்த விவசாயிக்கு வாக்களியுங்கள். வருங்கால தலைமுறையின் இளம் பிள்ளைகளுக்கு வாழ்வளியுங்கள். நாம் தமிழர்.